ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடுன்னே சொல்லலாம். காவேரி காருக்குள்ளார நிவேதா இருக்கிறத பார்த்துடுறாங்க. கீழே இறங்கி வராங்க. அதுக்குள்ளார விஜய் வந்துடுறாங்க. என்ன காவேரின்னு கேட்கும்போது, காருக்குள்ளார இந்த மாதிரி அந்த ஹோமில் இருந்த அந்த பொண்ணு இருக்கிறாங்க, வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. சரி வான்னு சொல்லி இவங்க இருந்தானே திரும்பறதுக்குள்ளார அந்த கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரி நம்ம இன்னொரு டைம் போய் ஹோமில் போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ காவேரியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ விஜய் வந்து ஹாலில் உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்காரு. பக்கத்தில் வந்து காவேரி உட்காந்து அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே ராகினி வராங்க. ராகினியை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக விஜய் மேலே போய் சாஞ்சிக்கிறாங்க. இந்த விஷயத்தை அப்படியே மெதுவாகவும் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் விஜய் வந்து ரெண்டு பேரும் நல்லா சாஞ்சிக்க அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்த மாதிரி செம சூப்பராக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் போகுது. அதை பார்த்த ராகினி ரொம்ப கோவத்தோடு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனாலும் ராகினி போனதுக்கப்புறமும் பார்த்தா விஜய் வந்து காவேரி அப்படியே நெஞ்சு மேலேயே படுக்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தாத்தா மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் நினச்ச மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ இவங்க பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா தாத்தா கிட்ட அப்படியே சொல்லி ஒரு மாதிரி சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் காவேரிக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ரொமான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு. அதை அப்படியே திரும்பி பார்த்து ஒரு லுக் விட்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஜய் உட்காந்துருக்காரு. ராகினி அங்கே போய் ரொம்ப கோவத்தோட அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டை எழுதி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ எப்படியாவது காவேரிக்கு இது பதிலடி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அடுத்து யமுனா வந்து அங்கே ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிவின் வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா, நான் கலெக்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா இல்லையான்னு சொல்லி ஓப்பனாக நேரடியாக கேட்டுறாங்க. உடனே நிவின் ரொம்ப கோவப்பட்டு பேசிடுறாரு. உடனே யமுனா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ நிவின் வந்து நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்றைக்கி இந்த மாதிரி பேசிட்டேடா நிவின், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிவின் வந்து அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து விஜயும் காவேரியும் பார்த்தோம்னா கார் ஓட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி நல்லா கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லணுங்கிற மாதிரி விஜய் கிட்ட அப்படியே பேசிட்டு வராங்க. வழக்கமாக ஃபன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சூப்பராக ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னாக்க அதாவது வந்து ஒருத்தர் வந்து புகழ்றது மட்டும் இல்லாமல் ரொமான்ஸும் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ காவேரி கிட்ட வந்து நீ நல்லா கார் ஓட்டுற, அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அழகாக இருக்கன்னு சொல்லி சொன்னதுமே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இதே மாதிரி நீ வந்து பசங்களும் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீ வந்து அழகாக இருக்கன்னு சொல்லி ஆஃபீஸில் யாராவது ஒருத்தவங்களை சொல்லிப்பார், அவங்க உடனே அவங்களோட ஃபோட்டோவை அதாவது டிபியில் வைப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுமே, இதை வச்சு ஒரு கேமே விளாட்லாமாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக பேசிட்டு போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.